வணக்கம். வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான சிக்கன் சீஸ் கட்லட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். போன் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை பல்ஸ் மோடில் வச்சு அடித்து எடுத்துக்கலாம். நமக்கு கொத்துக்கறி மாதிரி இருந்தால் தான் இது செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். 2 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட மேஷர் இருக்குன்னா அதை வச்சு மசிச்சுக்கோங்க. இல்லாட்டி நம்ம கரண்டியை வச்சு மசித்தாலே நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ உருளைக்கிழங்கு மசித்து எடுத்தாச்சு. சிக்கனையும் கொத்தி வச்சுருக்கோம். இப்போ உருளைக்கிழங்கு மசித்ததை அதோடு சேர்த்துருவோம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு பல்லாரி வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு வத்தத்தூள் சேர்த்துருக்கேன். வத்தத்தூள், உப்பு இதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதோட கம்மியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லை இதுவே போதும்னா இப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிடுவோம். நம்ம கையில் கொஞ்சமாக சிக்கன் எடுத்து தட்டிக்கிட்டு அதில் நடுவில் ஒரு சீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சு அது மேலே இன்னும் கொஞ்சம் சிக்கன் வச்சு மூடிக்கலாம். கட்லட் மாதிரியே மூடி எடுத்துக்கோங்க. இப்போது இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. தோசைக்கல்ல நான் அப்படியே சுடேற்றி அதெல்லாம் எடுத்து வச்சிடுறேன். நீங்கள் முட்டையில் கோட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெட் தூளில் வேணாலும் கோட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் இது மாதிரி பொரிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி முட்டையெல்லாம் முக்கி எடுக்காமலே அப்படியே செய்கிறேன். இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்கல்ல போட்டு எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் வெந்து வர மாதிரி திருப்பி எடுத்திங்கன்னா நம்மளோட சீஸ் கட்லட் சூப்பராக ரெடி ஆயிரும். மூடி போட்டு வேக வச்சு எடுக்கும்போது சீக்கிரமாகவே குக் ஆயிரும். 2 பக்கமும் ஒன்று போல் செவந்து வர மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. வீட்டுக்கு செஞ்ச அதே சிக்கனில் கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு மட்டும் சேர்த்து இதை எண்ணெய் சட்டியில் பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துட்டேன். இந்த மாதிரி போட்டிங்கனாலும் சிக்கன் பக்கோடா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கட்லட்டாக வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி சிக்கன் பக்கோடா வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். நாங்கள் இப்போ சிக்கன் பக்கோடா அண்ட் சிக்கன் சீஸ் கட்லட் சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். நன்றி, வணக்கம்.